Taste the Daily. தமிழக சட்டப்பேரவையில் சபாநாயகராக உள்ள அப்பாவு கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று பொதுவெளியில் பேட்டி கொடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொலை நடந்து கொண்டுதான் இருக்கும், அதே நேரம் அந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்களா என்பதுதான் முக்கியம் என தெரிவித்தார். அப்படி என்றால் கொலை நடப்பதையும் அதனை திமுக அரசின் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதையும், ஆடு மாடு கோழிகளை வெட்டுவது போல மனிதர்கள் வெட்டப்படுவதையும் அப்பாவு ஆதரிக்கிறாரா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த குற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்காங்கிறது தான் இது. தமிழ்நாட்டில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தான் நீங்கள் இதை ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லுங்கள். பட்டுக்கோட்டை நகராட்சியில் குழந்தைகள் பொழுதுபோக்கும் ஒரே இடமாக உள்ள காந்தி பூங்கா கவனிப்பாரின்றி அலங்கோலமாக காட்சியளிப்பதாக பகுதி மக்கள் புகார் கூறுகின்றனர். ஆனால் அது மதிமுக உறுப்பினரின் வார்டு என்பதால் புறக்கணிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பட்டுக்கோட்டையின் 27வது வார்டு பகுதியில் உள்ள காந்தி பூங்கா குழந்தைகளின் பொழுதுபோக்கிற்கான ஒரே இடம் என்றால் மிக இல்லை. இந்த பூங்காவில் உள்ள குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்தும் செடிகொடிகள் காடு போல் மண்டி கிடப்பதாக கூறப்படுகிறது. குழந்தைகள் விளையாடும் உபகரணங்களில் உள்ள பைப்புகள் அனைத்தும் துருப்பிடித்து இற்றுப்போய் உடைந்து விழும் நிலையில் உள்ளதாக புகார் கூறப்படுகிறது.